மக்களை அரசியல் படுத்திவிட்டால் போதும், மாற்றங்கள் தன்னியல்பாக நிகழும். ஒரு தனிநபர் திரைப்படத்திலே வருகிற கதாநாயகனை போல திடீரென்று தோன்றி சாதிய வன்கொடுமைகளை தடுத்துவிட முடியுமா என்றால் முடியாது. திடீரென்று ஒரு தலைவன் தோன்றி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் ஒரே நாளில் அல்லது ஒரே ஆண்டில் அல்லது ஒரே ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் ஒழித்துவிட முடியுமா என்றால் முடியாது. சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு என்கிற இந்த பாகுபாடுகளை ஒரு தனி மனிதனால் ஒழித்துவிட முடியுமா என்றால் முடியாது. ஒரு நீண்ட நெடிய அரசியல் படுத்துதல் என்பது தேவை. எல்லோரையும் புரிய வைத்தாலே மாற்றங்கள் நிகழ்ந்துவிடும். இந்த குழந்தைகள் படிப்பகத்தை உருவாக்கும் போது ஒரு முழக்கம் நான் எழுதினேன். கரும்பாலை தம்பிங்க கேட்டாங்க, விளங்க வைப்போம் விளங்கறுப்போம் என்று அந்த முழக்கம். ஒரு பிரச்சனையை மக்களுக்கு விளங்க வச்சிட்டோம்னா தானாக விலங்குகள் அருந்து போயிடும். நீ போய் அறம் எடுத்துகிட்டு போய் அறுக்க வேண்டியதில்லை. யாருடைய கைகளிலும் இருக்கிற விலங்குகளை உடைக்கிற பொறுப்பு எந்த ஒரு தனிநபருக்கும் கிடையாது, அந்த வலிமையும் கிடையாது. மக்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள் என்றால் அதை மக்களால் மட்டும்தான் விடுவிக்க முடியும். அது எப்போது நிகழும் என்றால் மக்களை அரசியல் படுத்துகிற போதுதான் நிகழும். ஆகவேதான் நாம் மாநாடுகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம், பேரணிகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம், முழக்கங்களை முழங்கிக் கொண்டே இருக்கிறோம், அந்த விவாதங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் இத்தகைய அரசியல் படுத்துதல் என்பது நீடிக்கிற போது சமூகத்தில் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கான மாற்றங்கள் நிகழும். எலெக்ஷன் நேரத்தில் எப்படி வேணாலும் யாருக்கும் மாற்றி ஓட்டு போட முடியும், ஓட்டு போட வைக்க முடியும், எப்படி வேணாலும் ஆட்சி மாற்றங்களை நிகழ்த்த முடியும், ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஆனால் ஓவரால் கூட்டி கழித்து பார்த்தால் சமூகத்தில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்திருக்காது. என்ன நடந்தது? இப்போ திருமாவளவன் எம்பி ஆகி 3 வருஷம் ஜெயிச்சிட்டாரு, 3 முறை ஜெயிச்சிட்டார். என்ன நடந்தது? கேள்வி எழுப்பலாம். ஒரு சுய விமர்சனம் தான். ஏற்கனவே 2 எம்எல்ஏ உருவாக்கப்பட்டது, பிறகு 4 எம்எல்ஏக்களை உருவாக்கினோம், இப்போது 2 எம்எல்ஏக்களை உருவாக்கி இருக்கிறோம், ஒரு அமைச்சரையும் உருவாக்கி இருக்கிறோம். ஆக 6-8 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம், துணை மேயர்களை உருவாக்கி இருக்கிறோம், ஒன்றிய பெருந்தலைவர்களை உருவாக்கி இருக்கிறோம், பேரூராட்சி மன்ற தலைவர்களை உருவாக்கி இருக்கிறோம், நிறைய மாமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. ஓவரால் ரிசல்ட் என்ன? ஒட்டுமொத்தமான விளைவு என்ன? தோழர்களே, சமூக மாற்றம் என்பது அரசியல் படுத்துதலில் இருந்து நிகழக்கூடிய ஒன்று. அரசியல் படுத்துதல் என்றால் கட்சி அடையாளப்படுத்துதல் என்ற பொருள் இல்லை. நீ இந்த நீல சிவப்பு துண்டை போட்டாலும் போடலை அப்படின்னாலும் இந்த கட்சி பேசுகிற அரசியலை பேச வேண்டும், அதுதான் முக்கியம். நீ நீல சிவப்பு துண்டை அணிந்தால் மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்று பொருள் இல்லை. சாதி ஒழிப்பு அரசியலை பேச துணிந்தால் மாற்றம் நிகழும். நீ நீலம் சிவப்பு நட்சத்திரம் பொறித்த மஃப்ளரை கழுத்திலே போட்டிருந்தால் மாற்றம் நிகழ்ந்து விடாது. தமிழ் தேசிய அரசியலை பேசுகிற தெளிவிருந்தால், துணிவிருந்தால் மாற்றம் நிகழும். பெண் விடுதலைக்கான அரசியலை விவாதிக்கவும் அதை பரப்பவும் செய்தால் நீ சிறுத்தை தான். அதுக்கு நட்சத்திரம் பொறித்த சட்டையை அணிய வேண்டும் என்று இல்லை, நட்சத்திரம் பொறித்த கொடியை கூரையிலே ஏற்ற வேண்டும் என்று தேவையில்லை.
காரிலே பறக்க விட வேண்டும் என்று தேவையில்லை. பாக்கெட்டுக்குள்ளே தலைவரின் படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை. நெஞ்சத்திலே சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பாட்டாளி வர்க்க விடுதலை, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்கிற அரசியல் இருக்க வேண்டும். இந்த அரசியல் இருந்தால், இந்த கொள்கை கோட்பாட்டு தெளிவு இருந்தால் நீ சிறுத்தை தான். அதைத்தான் நாம் முன்னின்று எடுத்து செல்கிறோம், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஒரு அங்கம்தான் மாநாடுகளை நடத்துவது. மாநாடுகளை நடத்துவது எங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு இல்லை. 10,000 பேர் வந்தால் கூட போதும், அல்லது 5,000 பேர் வந்தால் கூட போதும், அது பிரச்சனை கிடையாது. 10 லட்சம் பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் இவர்களில் எத்தனை பேர் இந்த இயக்கத்தின் கொள்கைகளை புரிந்து இயங்குகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இந்த கொள்கைகளை, கோட்பாடுகளை எப்படி விவாதிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதுதான் அரசியல் படுத்துதல். அரசியல் படுத்துதல் என்றால் இதுதான். கட்சியில் 100 பேர் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பேரில் அரசியல் படுத்துதல். அந்த கட்சியிலிருந்து ஆள் பிடிச்சு இந்த கட்சியில் கொண்டு வந்து சேர்க்கறது இல்லை அரசியல் படுத்துதல்.